Hi guys, welcome back to new video. Hardik Pandya trade பத்தி இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நம்ம காசி விஸ்வநாதன் சாரே வந்து கிளாரிஃபை பண்ற அளவுக்கு இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்கு, அதை பற்றியுமே பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தெரிவித்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லார்ட்ஸில் அவரோட 110th டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா கேன் வில்லியம்சன் இப்போ அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கேன் இஸ் ஜஸ்ட் 35. நெக்ஸ்ட் இயர் புஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேர்ல்ட் கப் ப்ளே பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஏன் வந்து ஏர்லியர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அண்ட் கரண்டா நியூசிலாந்துக்காக சீரிஸ் வேற ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லாஸ்ட்ல ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 டெஸ்ட் மேட்சஸ் இந்த சீரிஸ்லேயே இருக்கு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஸோ அதையாவது ப்ளே பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் ஆல் ஆஃப் சடன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. 9515 டெஸ்ட் ரன்ஸோட கேன் வில்லியம்சனோட கரியர் இப்போ முடிச்சிருக்காரு. இன்னும் 485 ரன்ஸ் தான் ரிமைனிங். 10K அப்படிங்கிற அந்த கோல்டன் ஃபிகர் அவரால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த பர்சனல் மைல்ஸ் சொல்லலாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து டீமுக்காக வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கேன் வில்லியம்சன் லாஸ்ட் 2 இயர்ஸாவே ஐ திங்க் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல கிடையாது போல. இனிமேல் கேன் வில்லியம்சன் பிரான்சைசி லீக்ஸ்ல ப்ளே பண்ண போறாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் பிரான்சைசி லீக்ஸ்ல கோச்சிங் ரோல் வந்து எடுத்துக்க போறாரு. ஆல்ரெடி இப்போ வந்து ஐபிஎல் பார்த்துறப்போ ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்காக இருந்திருப்பாரு. அண்ட் ரியலி லைக் த ஜாப்னுமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல கேன் வில்லியம்சன் இனிமேல் டிஃப்ரெண்ட் பிரான்சைசி லீக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நியூசிலாந்துல NZ20 லீக் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. பட் அந்த லீக் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா கேன் வில்லியம்சனை அந்த லீக்ல நம்மளால பார்க்க முடியும். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட டவுன்ஃபாலை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். 2023 ODI வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். ஆனால் அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருக்கு. ஸோ 25 WTCயில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல்ஸ் ரீச் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக லூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் விட இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் தான் உங்களுக்கு பெரிய ஷாக்கராக இருந்துச்சு. ஸோ குரூப் ஸ்டேஜில் எலிமினேட் ஆனாங்க. அவங்க குரூப்லேருந்து ஜிம்பாவே அண்ட் ஸ்ரீலங்கா வந்து 1 and 2ல ஃபினிஷ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா 3ல ஃபினிஷ் பண்ணி குவாலிஃபை ஆக முடியல அவங்களால. அண்ட் இப்போ வந்து பேக் டு பேக் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அகைன்ஸ்டாக ODI சீரிஸ் ப்ளே பண்ணாங்க. இந்த 2 சீரிஸுமே இப்போ லூஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக 2-1 சீரிஸை லூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாக 2-0 இருக்கு. அண்ட் இன்னைக்கு தான் வந்து தேர்ட் ODI மேட்ச் நடக்க போகுது. லெட்ஸ் சி பங்களாதேஷ் வந்து கிளீன் ஸ்வீப் பண்றாங்களான்னு. ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட இந்த 2 சீரிஸுமே வந்து அவங்கள பி டீம் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அக்செப்டபிள். பட் ஸ்டில் இந்தியா மாதிரி டீம்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு பி டீம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரீசெண்டாக லியாம் லிவிங்ஸ்டன் கூட சொல்லியிருப்பாரு, நம்ம இந்தியாவில் இருக்கிற டேலண்ட் வச்சு உங்களால் 4 டிஃப்ரெண்ட் நேஷனல் டீம் உருவாக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற டேலண்ட்ஸ்க்கு இந்தியாக்காக ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க 4 டிஃப்ரெண்ட் நேஷனல் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. இட்ஸ் 100% ட்ரூ. இந்தியா கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து வேற எந்த நேஷனல் கிரிக்கெட் டீமாலையும் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்போ ஆஸ்திரேலியா டீமுக்கு அதுதான் லேக்கிங்காக இருக்கு. அவங்களுக்கு பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரி ஒரு சில சீனியர் பிளேயர்ஸ் தான் வந்து காலங்காலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்கமிங் டேலண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்தியா லெவலுக்கு டேலண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் பிபிஎல் டேலண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரி இயர் வந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் பிபிஎல் டேலண்ட்ஸால அதர் குளோபல் டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு ஷைன் ஆக முடியல. ஒன்லி பிபிஎல் தான் சஸ்டெயின் ஆக முடியுது. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. கூப்பர் கார்னலி பக்கா பிபிஎல் டேலண்ட். அவர் ஐபிஎல்லுமே சூப்பராக ப்ளே பண்ணார் இந்த வருடம். அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ் அவருமே வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அவர் பிபிஎல் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஐபிஎல் கூட இந்த வருஷம் வந்து SRH அவரை சைன் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இன்ஜுரி காரணமாக அவரால் ப்ளே பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ஹில் பி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். சரியான ஆல்ரவுண்டர். அண்ட் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ ஆஸ்திரேலியன் டீமோட பிளேஸ் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ப்ளே பண்ணுறது இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்களோட கேலண்டர் செம பேக்டாக இருக்குது. ஸ்டார்டிங் ஆஃப் இயரில் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இருக்குது. 5 டெஸ்ட் மேட்சஸ் அவையில் ப்ளே பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த நேஷனல்ஸ் வந்து ஜூன் ஜூலை மந்தில் நடக்க போகுது இங்கிலாண்டில். அவே டெஸ்ட் சீரிஸ் தான் அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ODI வேர்ல்ட் கப் 2027 இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுது. சும்மாவே கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து அனுப்பாமல் இருப்பாங்க. இப்போ வந்து 3 இன்டர்நேஷனல் டூர்ஸ் நடக்க போகுது. எல்லாமே முக்கியமான டூர்ஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா பிளேயர்ஸும் ஃபுல் ஃபிட்டாக இருந்தாகணும். அதனால பேட் கமின்ஸோ இல்லை மிச்சல் ஸ்டார்க்கோ இல்லைனா வந்து ஜாஸ் ஹேசல்வுட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஐபிஎல் ப்ளே பண்ண வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் நான் நினைக்கிறேன். டெஸ்ட் அண்ட் ODI செட்டப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு தான் ஐ திங்க் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து NOC கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த பிபிஎல் டேலண்ட்ஸுக்குலாம் டெஃபினட்டாக NOC கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ODI வேர்ல்ட் கப் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுது அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன் இப்போ ESPNல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ October 4 ஓப்பனிங் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் November 21 ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஸோ October 4 to November 21 3 கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் நமீபியா. சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி 2003 வேர்ல்ட் கப் எடிஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் செகண்ட் டைம் வந்து வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 8 வென்யூஸ்ல தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ 54 டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ்ல 41 மேட்சஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஜிம்பாப்வேல வந்து 8 to 10 மேட்சஸ் நடக்க போகுது. அண்ட் நமீபியாவில் வந்து 3 மேட்சஸ் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிம்பாப்வேல நடக்க போற 8 or 10 மேட்சஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல நடக்கும். அண்ட் நமீபியாவில் ஒரே ஒரு வென்யூ தான் இருக்கு. ஸோ அந்த ஒரே வென்யூல தான் 3
மேட்சஸும் நடக்கும். ஃபுல் மெம்பர்ஸ்ன்ற காரணத்தினால் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே வந்து டைரக்டா குவாலிஃபை ஆகியிருக்காங்க வேர்ல்ட் கப்க்கு. ஆனால் நமீபியா வந்து குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் குவாலிஃபை ஆக முடியும். இன்கேஸ் அவங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியலனாலும் கண்டிப்பாக வேர்ல்ட் கப் அங்கே வந்து 3 மேட்சஸ் நடக்க தான் போகுது. அண்ட் ஃபைனலி ஒரு ப்ராப்பர் வேர்ல்ட் கப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 எடிஷனாக வந்து வேர்ல்ட் கப்பில் 10 டீம் தான் இருந்தாங்க. ரவுண்ட் ராபின் ஃபார்மேட்டு ஒவ்வொரு டீம் வந்து 9 மேட்சஸ் ப்ளே பண்ணாங்க. ரொம்ப போரிங்கான குரூப் ஸ்டேஜாக இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் 14 டீம்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த 14 டீம்ஸ் வந்து 2 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. 7 டீம்ஸ் ஒரு குரூப்பில். ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள் தான். ஈச் டீம் வில் பிளே அகேன்ஸ்ட் ஈச் அதர் 1 டைம் இன் குரூப் ஸ்டேஜ். ஸோ குரூப் ஸ்டேஜ் வந்து ஒரு டீம் வந்து 6 மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் 6 ஸ்டேஜ் வந்து நடக்கும். ஸோ சூப்பர் 6 ஸ்டேஜுக்கு வந்து ஈச் குரூப்லேருந்து வந்து 3 டீம்ஸ் வந்து டாப் 3 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. தென் சூப்பர் 6ல டாப் 4ல முடிக்கக்கூடிய டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறுவாங்க. அதுக்கப்புறம் யூ ஆல் நோ வாட் ஹேப்பன்ஸ். பாரு முழுசா கங்கா சந்திரமுகியா மாறினது பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சிவண்டோமே முழு ஆல்ரவுண்டராகவே மாறி இருக்காருங்க. மும்பை T20 லீக் செமிஃபைனல்ஸில் ஆகாஷ் டைகர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆக் சந்தேரி ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் சிவண்டோபியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக இப்போ ஆக் சந்தேரி வந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் சிவண்டோபி என்ன பண்ணியிருக்காரு தானே கேட்குறீங்க. 3 ஓவர்ஸில் 16 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 1 விக்கெட் வீழ்த்திருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் 150 சேஸ் பண்ணுறப்போ ஒரு க்ரூஷியல் 45/26 ஸ்கோர் பண்ணி சிவண்டோபி கிட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாரு. நான் ஃபாலோ பண்ண வரைக்குமே ஒரு 2 டைம்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ செம கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குயிக்காக டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் பற்றி பார்த்துலாமா. ஸோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட நியூ ட்ரைனிங் கிட் இதுதான். ஸோ ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ராக்டிஸ்மே நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஆல்பி மார்க்கரோட பர்த்டே வேற அன்னைக்கு இருந்திருக்கு போல. ஸோ பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி கேக்லாம் வெட்டியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனாக நம்ம பார்த்தோம்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட குட் கால்வின் சாவேஜ் டீமை ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய பிளேஸ் ஜாயின் பண்ணி வேண்டியது இருக்குது டொமஸ்டிக்லேயே. ஸோ சுபம் ரஞ்சானே, மிலிந்த் குமார், ஸ்மித் பட்டேல், சாய் தேஜா முக்காமலா இவங்களாம் வர வேண்டியது இருக்கு. அசிஸ்டன்ட் கோச் ஆல்பி மார்க்கல் தான் அரைவ் ஆகியிருக்காரு. ஆனால் இன்னும் நம்மளோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அரைவ் ஆகல. லீக் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 7 நாள் கூட கிடையாது. ஆனால் இன்னும் அவர் காணும். ஃபைனலாக இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேலில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்துருமா. ஸோ கிரிக் பிளாகர் அப்படிங்கிற வெப்சைட்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டிகலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோனி தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட ஹர்திக் பாண்டியோட நேம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரா. இந்த ஹர்திக் பாண்டியோட ட்ரேட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சோர்ஸ் தான் வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்காருன்ற மாதிரி இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ தோனி அண்ட் ஹர்திக் வந்து க்ளோஸான ஒரு பாண்டில் இருக்காங்க. ஸோ தோனி வந்து ரிட்டர்ன் ஆகலைன்னா கண்டிப்பாக ஹர்திக் தான் வந்து ஒரு பாசிபிள் சக்ஸஸராக இருப்பாருன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தோனி வந்து ஹர்திக்கை வந்து ஒரு கேப்டன்சி ரோலாக வந்து பார்க்குறாராம். அதாவது ஹர்திக் இன்கேஸ் டீமை ஜாயின் பண்ணுறாருன்னா ருத்துவோட லீடர்ஷிப் கீழே வந்து ஹர்திக் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஹர்திக் தான் வந்து லீடராக இருப்பார், அவர் தான் கேப்டனாக இருப்பாருன்ற மாதிரி. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் சொன்னது கூட நம்பிட்டு தோனி வந்து சிஎஸ்கே கிட்ட ஹர்திக் பாண்டியாவை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓகே. ஆனால் ருத்து கிட்ட இருந்து சிஎஸ்கே மூவ் ஆன் ஆவாங்க, அவர்கிட்ட இருந்து கேப்டன்சி பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அது நடக்கவே நடக்காது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக ருத்துவை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் காசி சாருமே ரீசெண்டாக ரெஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுத்த இன்டர்வியூவில் வந்து ருத்து தான் கண்டினியூ பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. அதனால கண்டிப்பாக வந்து ருத்து கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக போகிறது கிடையாது. ஸோ இன்கேஸ் ஹர்திக் வராருன்னா அவர் டீமில் ஒரு பிளேயராக மட்டும் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தோனியுமே பிஹைண்ட் த சீன்ஸில் பெருசாக இன்வால்வாக இருக்கிற மாதிரி தெரியல. முன்ன மாதிரி அவர் வந்து ஃப்ளெமிங் அண்ட் ருத்து கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாருன்ற மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட்ஸே நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ தோனி வந்து கண்டிப்பாக இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரீல இன்வால்வாக இருக்க மாட்டார். ஸோ இந்த ஆர்டிகல் சுத்தமாக ட்ரஸ்டபிளே கிடையாது. அந்த ஜேர்னலிஸ்ட் அவருக்காக தோணுன விஷயத்தை வந்து ஜஸ்ட் அப்படியே பப்ளிஷ் பண்ணி விட்டார் போல. அண்ட் சர்ப்ரைசிங்லி காசி சாரே வந்து இந்த ரிப்போர்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ராங் ரிப்போர்ட்டிங்னு. அதனால இதை நம்ப வேண்டாம். ஆக்சுவலி ஜடேஜா ட்ரேட் அப்போ கூட வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் இந்த நியூஸை மெயின்டைன் பண்ணாங்க. பெருசாக எந்த ஒரு நியூஸுமே வந்து வெளியே வரல. அதே மாதிரி இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடுமே வந்து நமக்கு போக போக தான் வந்து இனிமேல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எப்படி எல்எஸ் வந்து ரிஷப் பந்த் கேப்டன்சிலேருந்து விலகி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்களோ அதே மாதிரி எம்ஐயுமே வந்து போட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஐ திங்க் ஏதோ ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சிருந்தேன். ஸோ அது வந்து அது வரைக்கும் காத்திருப்போம். அது வரட்டும் ஃபஸ்ட்டு, அப்புறமா நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் எனக்கு நினைக்கிறீங்க ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.